இது வந்து என்னோட ஒரு 3/4 வந்து ஒரு காட்டன் பேண்ட், நைட் பேண்ட். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு இந்த நேர் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. நான் 2 டைம் ட்ரை பண்ண மறுபடியும் அந்த இடமே கிழிஞ்சிட்டே இருந்தது. எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற நடிக்கி. அதனால் நான் இந்த பேண்ட்டை வந்து நான் என் பையனுக்கு ஒரு ரெகுலர் வியர் நைட் பேண்ட்டை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகாத அன்யூஸ்டு பேண்ட்டை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது அந்த மேலே இருக்கிற எலாஸ்டிக் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே கோணையாக இருக்கிறதுக்கு வந்து ஸ்லைட் வண்டிங் லைன் போட்டுக்குங்க. போட்டுட்டு என்னோடய ஹைட் வந்து 24, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 2 இன்ச் வந்து ஃபோல்டிங்க்கு கீழே சேர்த்து நான் 26 மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே அந்த 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணுறதுக்கான இது ஒரு லைன் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கரெக்டாக 24 இருக்குது, ப்ளஸ் 2 இன்ச் டோட்டல் ஹைட். ஓகே, 24 ப்ளஸ் 2 ஃபோல்டிங்க்கு 26 ஒரு ஸ்ட்ரைட் லைன் போயிட்டு இப்போ வந்து பெல்ட்டுக்கு எலாஸ்டிக் வந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதே ஸ்டாண்டிங் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு சுற்றுலவு கூட 4ஆல் டிவைட் பண்ணி 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வேஸ்ட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து 8 வரும். அதே அளவு வந்து நான் க்ராச்சுக்கு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்திருக்கேன். 8.5 இன்ச்சு க்ராச் வச்சுட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு நான் வந்து அந்த தைய அளவு வந்து விரிச்சிருக்கேன். நீங்கள் 1.5 கூட வச்சுக்கலாம். இவனுக்கு லூஸாக போட பிடிக்கும், அதனால் நான் வச்சுட்டு அப்படி கீழே லெக் ஓப்பனுக்கு வந்து நான் ஒரு 5.5 வைக்கிறேன். ஒரு 0.5% லூசிங் விட்டு 6 இன்ச் 0.5 இன்ச் வந்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு 6 இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் இந்த அப்படியே இதை வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் பண்ணிடுங்க. கட்டிங் வந்து இவ்வளோ தாங்க, அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஷேப்க்கு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் வந்து நான் பெருசாலாம் வைக்கல, கிட்ஸ்க்கு நடிக்கி 2 பார்ட்டாக இப்படி இருக்கும். ஓகே, நான் நல்ல பக்கத்து மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ நல்ல பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பார்ட் ஏதோ ஒரு பார்ட் ஃப்ரண்ட்டு, ஏதோ ஒரு பார்ட் பேக் வச்சுக்கோங்க. இது வந்து கிட்ஸுக்கு நடிக்கி நம்ம பேக் வந்து பெருசாக எடுக்கல, அது தேவை கிடையாது. கிட்ஸ்க்கும் போது பெரியவங்களுக்கு தான் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வந்து உட்காந்து எதிக்கும் போது ஃபேண்ட்டு மேலே தூக்கும். கிட்ஸ்க்கு வந்து தேவை கிடையாது. இப்போ வந்து நான் 2 ஒரே மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ ஏதோ ஒரு பார்ட் ஒரு நல்ல பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு நல்ல பக்கம் வந்து அதுக்குள்ளே இதுக்குள்ளே பார்த்துருக்கிற மாதிரி போட்டுட்டு 2 சைடும் க்ராச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சைடு வச்சு இந்த சைடு க்ராச் ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதேமாரி இந்த சைடு போட்டு இந்த சைடு க்ராச் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. க்ராச் எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னாட்டி அங்கே தான் நம்ம உட்காந்து இருக்கிறோம், அங்கே தான் நமக்கு வந்து கிளியருக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இந்த சைடு க்ராச் இதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. க்ராச் டபுள் ஸ்டிச் போட்டு கீழே 2 இன்ச்சு கட்டணும் இல்லைங்களா, கால் அதை வந்து ஃபஸ்ட்டு மடிச்சு வச்சுக்கலாம். ஓகே, 2 சைடும் நம்ம வந்து க்ராச் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் இருக்குது இல்லைங்களா, அந்த நடுவில் இருக்கிறது இப்படி எடுத்து இப்படி சென்டராக பண்ணிட்டோம்னா நம்ம க்ராஸ் ஸ்டிச் பண்ணது நடுவில் வந்துடும். ஓகே, மற்ற சைடு வந்து சைடாக வந்துடும். இதுதான் பேண்ட்டோட சைஸ். ஓகே, மாடல் இப்போ வந்துருச்சுங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடு லெக்கு வந்து 2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, லெக்கு 2 கால்லையும் லெக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, வந்து கீழே வந்து 2 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். லெக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சைடு உள்ள க்ராச் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 லெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து கால் அகலம் எவ்வளோ வேணுமோ உங்கள் கிட்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ வச்சுருக்கேன். நான் 5 வச்சுருக்கேன். 5 வச்சுட்டு அப்படியே 1/2 இன்ச்சுக்கு அப்படியே இப்படியே கொண்டு வந்துடுங்க. இந்த லெக்கில் ஆரம்பித்து அந்த லெக்கில் நமக்கு ஃபினிஷ் ஆகணும். கொண்டு வரும்போது க்ராச்சு கரெக்டாக மீட் ஆகணும். ஓகே, ரெண்டு க்ராச்சு கரெக்டாக மீட் ஆகி இங்கேருந்து 1/2 இன்ச் கொண்டு போய் இங்கே இப்படி இங்கிட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கி ஸ்டிச் பண்ணிக்கங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 2 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. ஓகே, நான் 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அது போக நமக்கு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி ஃபோல்ட் பண்ணி கீழே இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி வரும்போது ஒரு இன்ச்சுக்கு கேப் விட்டுருங்க எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்படி
சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மேலே வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இன்ச்சு ஆப் விட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. என்னோடது வந்து 25 வந்து என் பையனோட ஹிப்பு, அதில் வந்து நான் 3 இன்ச் மைனஸ் பண்ணி 22 எடுத்திருக்கேன். இவன் வந்து கொஞ்சம் லூஸாக தான் போடுவான், அதனால் 3 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபிட்டாக போகிற குழந்தைங்களா தான் நீங்கள் 4 இன்ச் கூட மைனஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இதுக்குள்ளே இன்சர்ட், இந்த சைடு இன்சர்ட்டு இந்த சைடு எடுத்துடலாம். இந்த சைடு விட்டு இந்த சைடு எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருங்க. எலாஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி இதை உள்ளே கவர் பண்ணி இங்கே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு இங்கே எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து விட்டுட்டு எப்பவும் போல் நம்ம எல்லா பேண்ட்லேயும் பண்ணுற மாதிரி இதுக்கு மேலே ஊசியை வச்சு இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து கிட்ஸ் பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து எப்பவும் போல் கீழே ஸ்டிச்சு வச்சு இழுத்து சுற்றி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பேக்கெட் கிளாத் அந்த பேண்ட்டில் இருந்தது. ஸோ என் பையனுக்கு பேக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். அதே பேக்கெட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் வச்சேன். நீங்கள் வந்து பேக்கெட் வைக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேக்கெட் அட்டாச் பண்ணிடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட் நான் வச்சுட்டேன். அந்த பேண்ட்டில் இருந்த பேக்கெட் எடுத்து ஜஸ்ட்டு இங்கே வந்து நான் சுற்றி அட்டாச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து இப்போ வந்து இந்த பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.